ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் கனடாவில் நிற்கிறோம். எங்களுடைய அண்ணாவும் கனடாவுக்கு வந்திருந்தாங்க. அவர் பிரியாணி செய்ய போகிறாராம். அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ தேவையான பொருள் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஈஸி. அப்புறம் ஏதாவது ஒன்று மறந்துடுவோம், போடாமல் விட்டுருவோம். ஓகே ஓகே இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஸ்டார்ட் த கேம். நல்ல ஹீட்டாக இருக்குது, சட்டியெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் தேவைக்கேற்ப ஆயில் போட்டுட்டு வதக்குவோம். நெய் தேவைக்கேற்ப. நெய் நல்ல டேஸ்ட் வரும், நல்ல வாசம் வரும். நெய் கொஞ்சம் கூட போடும். ஆயில் சேர்த்து நெய் leaves. Leaves கொஞ்சம் போதும். மேலே லீவ்ஸோட சேர்த்து நான் ரொம்பையில் போட்டு குத்தி வச்ச மிளகாய் இது உரைக்காது. நல்ல வாசல் வருது. இந்தியாவில் இருக்கும்போது காலேஜ் போகும்போது காலேஜை கட்டடிச்சிட்டு பிரியாணி செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அதில் இருந்தால் அப்படியே அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் செய்ய அப்படியே பழகிட்டோம். அதுதான் யூனிவர்சிட்டியில் தான் பழகிட்டோம். யூனிவர்சிட்டியில் எல்லாரையும் படிக்க அனுப்பிட்டு நாங்கள் பிரியாணி பழகிட்டோம். இப்போ அடுத்தது தக்காளி போடுறோம். கல்லுப்பு கொஞ்சம் கட்டுவோம். கொஞ்சம் அளவை பார்த்து புறவை போடலாம். அரிசிக்கு உப்பு போட போகிறதில்லை, அதனால் இதில் கொஞ்சம் உப்பு கூட இருக்கு. கொஞ்சம் மஞ்சள், பெப்பர் போட்டிங்கன்னா சாப்பிட்ட அப்புறம் ஒரு ஸ்பைசி வரும், நல்ல டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள் கரண்டி மீன் பரவாயில்ல. ஓகே, மட்டனை போட்டுட்டு மட்டனை நல்லா கொஞ்சம் மேரினேட் பண்ணிட்டு வர இப்படி வரும். நல்ல இதாக வர நான் இப்போ இந்த உள்ளி ஜிஞ்சர் பேஸ்ட் அதை போட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு போட்டு மேலே புதினாயில் மல்லியில் இம்போர்ட்டு போகும். ஏன்னா இம்போர்ட்டு உங்களுக்கு இதுக்கு இந்த வாசம் வர்றதுக்கு
நெல்லியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, பிடிக்காம விட்டால் போடாது. உங்களுக்கு நெல்லியில் அதுக்கு பிடிக்கும். பிறகு என்ன பண்ணாங்கன்னா மட்டனை போட்டுட்டு மட்டனையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான ஜிஞ்சர் பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை போட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஜோக்கெட் விட போகிறோம். ஜோக்கெட் ஓகே அதுக்கான போட்டு தயிர் போட்டு கொஞ்சம் நாங்கள் இதால் 10 சுண்டு அரிசி போட போகிறோம். அப்போ நாங்கள் 20 சுண்டு தண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 15 சுண்டு தண்ணியை இதோட ஊற்ற போகிறோம். இப்போ 15 ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போடும்போது 5 சுண்டை ஊற்றுருவோம். ஸோ இப்போ போட்டு நல்லா ஒரு மாதிரி இது பண்ணி விட்டுட்டு மீடியம் சைஸ் லாயம் பிழிஞ்சு வச்சு நாங்கள் இப்போ அதையும் விடுறோம். இதையும் விட்டுட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி கிளறிட்டு அஞ்சு டம்ளர் தண்ணியோட அரிசியை போடுறேன். அரிசி போட்டால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும், குயிக்காக ரியாக்ட் பண்ணும், அரிசி குயிக்காக அவிஞ்சிடும். அரிசியை போட்டுட்டு கிளறி வச்சுட்டு அளவு கரெக்டாக இருந்தால் கரெக்டாக. ஓகே சைடில் நெய்யை விட்டுட்டு கிளறி வச்சுட்டு நெய்யை இந்த நெய் வந்து மீதி இருக்கிற இலையில மேலே போட்டுட்டு ஓகே மூடியை போடணும். மூடி அரைக்கணும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணிச்சு. கொஞ்சம் நேரம் விடணும்.
ஓகே பிரியாணி சாப்பிட்டீங்க எப்படி இருந்துச்சு Very good. வெரி குட் கஜித் பிரியாணி எப்படி இருந்துச்சு Very good. வெரி குட் தேங்க்யூ ஓகே டியா எப்படி இருந்துச்சு சாப்பாடு Super. 10 out of 10. பிரியாணி எப்படி இருக்காங்க நல்லா இருக்கு பிரியாணி சூப்பரா 3 பிரியாணி எப்படி இருக்கு தம்பி